அப்படி வந்திருக்கிறோம். எனவே முதலாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்க குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தாலா பல இடங்களில் ஒரே விஷயத்தை திருப்பி 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 என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். சூரத்துல் பக்ரால மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை படிப்பீர்கள். அந்த கொஞ்சம் தாண்டி அடுத்த சூரத்துக்கு போற நேரத்தில் அந்த வரலாறு அதே விஷயம் இன்னொரு மேல என்ன செய்யும், குர்ஆன்ல வரும். ஏன் அல்லாஹு தாலா இப்படி மாற்றி திருப்பி திருப்பி சொல்லுகிறான் அப்படி என்று சொன்னால், உணர்வு என்பது எங்க டச் ஆகும் என்பது இல்லை. ஒரே செய்தியாக இருக்கும், ஒரே தகவலாக இருக்கும். ஆனால் அந்த தகவல் எங்களை எங்கே மனதுக்கு தொட்டு எங்களை மாற்றும் என்பது சொல்ல முடியாது. ஒரே விஷயத்தை 1000 முறை கேட்டிருப்போம். ஆனா உங்களுக்குரிய தௌஃபீக்கே அல்லாஹு தஆலா 1001வது முறை தான் என்ன செய்திருப்பான், எழுதியிருப்பான். எனவே ஒரு உபதேசம் நாங்கள் ஒரு முறை கேட்டுவிட்டோம் என்பதற்காக திருப்பி நம்ம கேட்க கூடாது என்பதல்ல. எங்களுக்கு வாரம் ஓதப்படுகின்ற சுபகிலே ஓதப்படுகின்ற சூரா என்ன? வாரம் சுபகிலே ஓதப்படுகின்ற சூரா. நம்ம ஜமாத்துக்கு போனோம்னா அந்த சூரா என்ன செய்யும், நம்மளுக்கு வளமையாக காதுல கேட்கும். என்ன சூரா? சூரத்து சஜிதா, அடுத்ததாக சூரத்து தஹர். இந்த 2 சூறாவுடைய மைய கருத்தையும் பார்த்தீங்கன்னா மறுமை நாள் தான். இந்த 2 சூறாவுடைய மைய கருத்தும் மறுமை நாளை தான் குறிக்குது. அதே போல பகல்ல ஓதப்படுகின்ற ஜும்மா நேரத்தில் ஓதப்படுகின்ற ஹல் அத்தாக்க என்ற அந்த சூறாவை, சூரத்துல் காஷியா, அதே போல சூரத்துல் ஆலாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ரெண்டுமே இது மறுமை நாள் தான். அப்போ ஒரு நாளைக்கு முழுமையாக மறுமை நாள் 4 முறை ஞாபகப்படுத்த